ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்ரா துரோ சேனல். இப்போ ரொம்பவே ஹெல்த்தியான கொண்டைக்கடலை அடை தாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது போல் நிறைய ஈஸியான ரெசிபீஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கொண்டைக்கடலை அடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நாம் கருப்பு கொண்டைக்கடலை தாங்க எடுத்திருக்கோம். அது 1 கப் எடுத்துக்கலாம். 1 கப்பை வந்து நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுட்டு எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் 8 மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஊற வச்சுருந்த கொண்டைக்கடலையில் தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். இதோடவே காரத்துக்காக 2 பச்சை மிளகாவும் சேர்த்துக்கிறேன். இதை இப்போ கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா நைஸாக அரைக்கக்கூடாது. இப்போ இந்த கடலை அப்படியே இருக்கட்டும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதில் ஒரு பாத்திரத்தில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் அதோட 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ உளுந்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சு பொன்னிறமாக வந்ததும் இதோட ஒரு பெரிய பல்லாரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதோடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ பல்லாரி வந்து வதக்கி எடுத்துக்கலாம். பல்லாரி வந்து கண்ணாடி பதம் வதங்கி வந்தால் போதுங்க. அப்போ தான் சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இதோடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காவையும் சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு மட்டும் இதை வதக்கி எடுத்துக்கலாங்க. இதில் பல்லாரி தேங்காய் எல்லாமே நல்லா வதங்கி வரக்கூடாதுங்க. பல்லாரி வந்து கண்ணாடி பதம் வதங்கி வந்திருந்தால் தான் நம்ம சாப்பிடும்போது அது நல்லா கடிப்படும் வாயில். அப்போ தான் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி தேங்காயும் நல்லா வறுபடக்கூடாது. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த கொண்டைக்கடலையை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இதோடவே நம்ம வதக்கி வச்சுருந்த பல்லாரி தேங்காவையும் சேர்த்துக்கலாம். இதோடவே தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாங்க. நம்ம இந்த கடலை வந்து அரைச்சி எடுக்கும்போது தண்ணி எதுவுமே சேர்க்கலை. இதை பிசைஞ்சி எடுக்கும்போது கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும். அதனால பிசையும் போது கொஞ்சமாக இதை தண்ணி சேர்த்துட்டு பிசைஞ்சி எடுத்தோம்னா இதை நம்ம தட்டி எடுக்கும்போது ஈஸியாக இருக்குங்க. முதல்ல இது எல்லாத்தையுமே பிசைஞ்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நமக்கு தண்ணி எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தெளித்து சேர்த்துக்கலாம். நான் இப்போ இதோட கொஞ்சமாக தண்ணி தெளித்து மட்டும் சேர்த்துக்கிறேன். இது ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா தட்டி எடுக்கும்போது ஈஸியாக தட்ட முடியாதுங்க. அதனால தான் கொஞ்சமாக தண்ணியாக இருக்கிற மாதிரி பிசைஞ்சி எடுத்துக்கணும். இப்போ தோசைக்கல்லை வந்து சூடாக்கி எடுத்துக்கலாங்க. தீ வந்து நமக்கு லோ ஃப்ளேமில் இருந்து மீடியம் ஃப்ளேமுக்குள்ளே எரிஞ்சால் போதும். தீ அதிகமாக எரியக்கூடாது. தீ நல்லா எரிஞ்சுதுன்னா அடை வந்து கரிஞ்சு வந்துடும். அடை மாவை வந்து இந்த அளவுக்கு பிசைஞ்சி எடுத்துக்கோங்க. நம்ம கல்லில் தட்டி எடுக்கும்போது நம்ம கையோடு ஒட்டாத மாதிரி ஈஸியாக தட்டுற மாதிரி இருக்கணும். இப்போ அடையை தட்டி எடுத்தாச்சுங்க. இப்போ இது வேகிறதுக்காக கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். அடை ஒரு பக்கம் வெந்ததும் அதை நல்லா மாற்றி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அடை இப்போ 2 பக்கமும் நல்லா வெந்து வந்துடுச்சுங்க. அடையை எடுத்துடலாம். இனி ஈவினிங் ஸ்நாக்ஸ்லாம் செய்யும்போது இந்த மாதிரி ஹெல்த்தியாக செய்து கொடுங்க. கண்டிப்பாக எல்லாருமே சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இது போல் நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.